ஒரு நாள் சாராவோட தொலைஞ்சு போன ஷூவை இன்னொரு பொண்ணு போட்டிருக்கிறத சாரா பாக்குறா. அப்போ என்னோட ஷூவை இந்த பொண்ணு தான் திருடிச்சா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அலியும் சாராவும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பார்த்தா சாரா அலியை விட அவங்க ரொம்ப வறுமையான குடும்பமா இருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டுல ஒண்ணுமே இல்ல. சொல்ல போனா அவங்க அப்பாவுக்கு கண்ணும் தெரியாது. சரி, இப்படி வறுமையோட உச்சகட்டத்தில் இருக்கிற இன்னொரு பொண்ணுகிட்ட போயிட்டு நீ தான் என்னோட ஷூவை திருடிட்டு போன, திருப்பி கொடு அப்படின்னு கேட்க மனசு இல்லாம அலியும் சாராவும் அங்கிருந்து திரும்பி வராங்க. ரொம்ப முக்கியமான சீன் இது. பல கேடுகெட்ட ஜென்மங்க அடுத்தவன் முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிற இதே உலகத்துல சாராவும் அலியும் தன்னோட ஷூ அந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அவங்களோட வறுமையை பார்த்து திரும்பி வராங்க. ஸ்கூல்ல அலி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்ததுக்காக அவனுக்கு ஒரு பேனாவை பரிசா கொடுத்தாங்கல்ல, அந்த பேனாவும் தொலைஞ்சு போது. அந்த பேனா சாராவோட ஷூவை போட்டிருக்கிற அதே பொண்ணுக்கு கிடைக்குது. சோ அந்த பொண்ணும் அந்த பேனாவை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு எழுதி பாக்குது. இப்போ ஒரு மாதிரி நமக்கே தோணும், இந்த பொண்ணு ஒருவேளை திருடிட்டே தான் இருக்கோ, இதுதான் வேலையை வச்சிட்டு இருக்கோ அப்படின்னு நமக்கே தோணும். ஆனா அடுத்த சீன்லயே ஸ்கூலுக்கு போய் அந்த பேனாவை சாரா கிட்ட இது உங்களோடதா அப்படின்னு கேட்டு திருப்பி கொடுத்துரும். சோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த ஷூவை அந்த பொண்ணு ஒன்னும் திருடல, அது சாராவோட ஷூன்னு தெரியாம தான் அந்த பொண்ணு போட்டுட்டு இருக்கா அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லிருப்பாங்க.